ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னு கேட்டிங்கன்னா MI 10T சீரீஸ் 5G. இந்த ஃபோனுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா October 15 இந்தியாவில் லான்ச் ஆச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3-4 பேர் இந்த ஃபோனை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஃபோனில் என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது, என்னெல்லாம் கான்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் பார்க்க போகிறோம். ரெட்மி 10T அப்புறம் ரெட்மி 10T ப்ரோ, இந்த 2 ஃபோன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம MI 10T இதுலேருந்தே வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். அப்புறம் இதில் என்னெல்லாம் ப்ரோஸ் என்னெல்லாம் கான்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா கொடுக்குறாங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னதான் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 865 இந்த 5G ப்ராசஸர் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. இந்த பெரிய 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளேயே கொடுக்குறாங்க. அப்புறம் ரிஃப்ரெஷிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 144 நிட்ஸ் ரிஃப்ரெஷிங் ரேட் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. இதில் ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கேம் விளையாடுறீங்கன்னா அந்த கேம் 144 நெட்ஸ் ரிஃப்ரெஷிங் ரேட் சூஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 144 நெட்ஸ் ரிஃப்ரெஷிங் ரேட் இருக்கும். அப்புறம் நீங்கள் நார்மலாக வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் வந்துடும். அப்படி அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிஃப்ரெஷிங் ரேட் உங்களுக்கு மாறிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா உங்களுக்கு இருக்கு. 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா MIUI 12 Android 10ல பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் உங்களால் 8K வரைக்கும் உங்களால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்க முடியும். இதோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 216 கிராம். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே இது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதோட ப்ரோஸ் கான்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷிங் ரேட், கேமரா, பேட்டரி, ப்ராசஸர் எல்லாமே சொல்லலாம். கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ஆனால் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். 6GB RAM 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36,000 rupees. இதே நீங்கள் 8GB RAM 128GB வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 38,000 rupees. இப்போ நம்ம MIயோட 10T ப்ரோ இதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி நிறைய பேச வேண்டியதுலாம் இருக்குது, எல்லாமே பேசலாம். MI 10T ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேலேருந்தே வருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்கு AMOLED டிஸ்பிளே தான் எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம இதோட பேட்டரிக்கு வருவோம். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்குறாங்க. ரிஃப்ரெஷிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 144 நிட்ஸ் ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே டெக்னாலஜியை இங்கேயும் இந்த ஃபோன்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 865 அதே ப்ராசஸ் தான் இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 216 கிராம், அதே வெயிட் தான். UIன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு.
எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளூடூத் 5.1 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேல மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. இதே AMOLED டிஸ்பிளே வந்திருந்தா இதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து வந்திருக்கும். ஆனால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்னால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆகுது. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8K வரைக்கும் வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். இப்போ கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஃபோனோட ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆனதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து பிரேக்கே ஆகாது. ஏன்னா 108 மெகா பிக்சல் கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே கேமரா தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் கேஸ் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரோஸ் தான். ஆனால் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த டைம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபுல் ஹெச்டி ப்ளஸுக்கு பதிலாக AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதே இவங்க வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வந்து வந்திருக்கும். அதனால வேற ஃபோன்ஸுக்கெலாம் காம்படேட்டிவாக இருக்கும். ஃப்ளாக்ஷிப் கில்லருன்னு இந்த ஃபோனை வந்து சொல்லலாம். 50,000 ருபீஸ் கீழே. இந்த 2 ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக், அப்புறம் லூனா சில்வர்னு 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, ப்ரோஸ் கான்ஸ், அப்புறம் என்னோட ஒப்பீனியன் என்ன எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வீடியோஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து டெக் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MI 10T இல்லை 10T ப்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Thank you. Let's learn something every day.